பழிக்கு பழி கொலை செய்வதற்காக நெல்லையிலிருந்து தேனி வந்த கூலிப்படையினரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் கடந்த 2011ஆம் ஆண்டு கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட மோதலால் சண்முகையா என்பவரின் 2 மகன்கள் வெட்டி கொல்லப்பட்டனர். உடையாளி, மாரிச்சாமி, முருகன் உட்பட 5 பேர் மீது இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு சங்கரன் கோவில் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது. இந்நிலையில் கொலையாளிகள் முருகன், உடையாளி மற்றும் சாரதி ஆகியோர் தேனி மாவட்டம் அனுமந்தன்பட்டியில் தங்கியிருப்பதாக சண்முகையாவிற்கு தகவல் கிடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து மகன்களை கொலை செய்த அவர்களை பழிக்கு பழி வாங்குவதற்காக சண்முகையா கூலிப்படையினரை தேனிக்கு அனுப்பினார். கோகிலாபுரம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஒரு வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் சண்முகையா தலைமையில் அமீர், ஷாஜகான், சீனி முகமது, அசாருதீன் ஆகிய 4 பேர் கொண்ட கூலிப்படையினர் இருந்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் அனுமந்தன்பட்டியில் தங்கியிருக்கும் முருகன், உடையாளி, சாரதியை கொலை செய்ய துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் வந்தது தெரியவந்தது. நம்ம அந்த காரை ஃபுல்லா சோதனை பண்றோம். அவங்க பேசுறது முன்னுக்கு பிறனா பேசுறாங்க. அப்போ அந்த இதுல உள்ள பெரிய சண்முகையா நம்ம சோதனை பண்றப்போ அவர்கிட்ட ஒரு வெப்பன் இருக்கு. அவர் என்ன காரணம் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவர் இந்த 3 அக்யூஸ்ட மர்டர் பண்றதுக்கு வரதாக அவர் நம்ம கன்ஃபஸ் பண்றாரு. கூட ஒரு 4 பேரை கூட கூட்டு வந்திருக்கிறாரு. அவங்க ஒரு தலைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லி கூட கூட்டு வந்திருக்கிறாரு. இப்போ நம்ம அந்த வெப்பன் பிளஸ் புல்லட்ஸ் எல்லாம் எங்க வாங்கினாங்க, யார்கிட்ட என்ன சோர்ஸ்ன்றது நம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். விசாரணை நடந்துட்டு. இதைத் தொடர்ந்து கூலிப்படையினரை கைது செய்த போலீசார் உத்தமபாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர்.